ஹே கைஸ், நான் உங்கள் ஃபேட்மா கிரிப்டோ தமிழ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அடுத்த 2024 புல் மார்க்கெட்டுக்கு என்ன பிளான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி இது வந்து என் மென்டர்ஷிப்பில் ஷேர் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் 33 காயின்ஸ் எடுத்து வச்சுட்டேன். எப்போ எடுத்து வச்சாச்சு. என்ட்ரி தான் ஒரு சின்ன எடுக்கலாம்னு வரத்துக்குள்ளே மார்க்கெட் நான் வந்துருச்சு. அது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட்டில் அது கிரிப்டோவில் இது வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவோம் ட்ராபேக் தான். இது வந்து குறையான்னு இல்லை நிறையான்னு சொல்ல முடியாது. நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்க. ரியாலிட்டி அதுதான். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வீக்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து 2 மெத்தடில் லிக்விடிட்டி எடுக்கும். ஒன்று வந்து ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி, இல்லைனா இம்பேலன்ஸ் வச்சு லிக்விடிட்டி எடுக்கும். ரீபேலன்ஸ் மெத்தட் இல்லைனா இந்த மாதிரி லோவை தட்டி விட்டு ஸ்டாப்ஸ் வச்சு லைக் செல்சியர் பைசல் லிக்விடிட்டி போகும், இல்லைனா இம்பேலன்ஸை தட்டிட்டு போகும். மார்க்கெட்டு இந்த செல்சியர் பைசல் லிக்விடிட்டி தட்டிட்டு போச்சுன்னா பிரச்சனை இல்லை. இம்பேலன்ஸை தட்டிட்டு போச்சுன்னு வைங்களேன், என்ட்ரி வந்து பக்காவாக எடுக்க முடியாது. அக்யூரேட் என்ட்ரி கிடைக்காது. மார்க்கெட் வந்து ட்ரேடுக்கு பக்காவாக இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது நல்லா இருக்காது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏன் நான் இப்போ பை பண்ணுறேன்னா, வீக்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் பக்கா புல்லிஷ். ரீசன் கரெக்டாக இந்த லோ நல்லா பாருங்கள். இந்த லோக்கு மேலே கேன்சல் க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க. என்ட்ரி மிஸ்டேக்னா மிஸ்டேக் தான். நான் இங்கே க்ளோஸ் பண்ண எனக்கு டவுட் வந்துருச்சு. இர்றா என் மைண்டு உறுத்திட்டே இருந்துச்சுங்க. அந்த அந்த ஒரு வாரம் எனக்கு மைண்டு சரியா இல்லை. எனக்கு ஏதோ ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த சாட்டர்டே சண்டேலேருந்து என்னமோ தப்பாக இருக்குடா. என் மைண்டு சொல்லிகிட்டே இருந்துச்சு. இல்லை ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறேன். அதே மாதிரி மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு லோக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ரொம்ப பவர்ஃபுல். அதே மாதிரி லோக்கு மேலே க்ளோஸ் ஆகி ஒரு பைசைட் இம்பேலன்ஸ் செல்சைட் இன்எஃபிஷியன்சியில் அது வந்து பக்காவாக லிக்விட் எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஸோ அதை எதுவும் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு புல்லிஷ். டார்கெட் வந்து நெக்ஸ்ட் டே 35,000. அவ்வளோதான். சிம்பிளாக ஒன்லைனாக முடிச்சிடுறேன். என் லிஸ்ட்டில் நான் இன்றைக்கி சில காயின்ஸ் வாங்கியிருக்கேன். ஏன் ப்ரோ இன்றைக்கி வாங்குறீங்கன்னா, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ட்ரேடிங் மாதிரி கிடையாது. சும்மா நான் வந்து மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி உங்கள்கிட்ட நான் டிப்பை பை பண்ணிட்டேன், நான் தான் பெருசு அப்படின்னு நான் காமிச்சிக்க விரும்பல. நான் ஃப்ராங்காக இருக்கேன். நான் ரியல் ட்ரேடர். என்னால் இதுதான் பண்ண முடியும். அதை வந்து நான் பப்ளிக்காக ஷேர் பண்ணுறேன். எல்லாராலையும் பர்ஃபெக்ட் என்ட்ரிஸ் எடுக்க முடியாது. பர்ஃபெக்ட் டிப்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பர்ஃபெக்ட் டிப்பை ப்ரெடிக்ட் பண்ணி தப்பாக போகிறதுக்கு நான் பக்காவான பிளானில் பொறுமையாக போய்க்கிறேன். அதுதான் என்னோட லாஜிக். ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்றைக்கி சில காயின்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த மிட் கேப் அண்ட் லோ கேப் காயின்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டேன். இதோட செல்லிங் டைம் எப்போனா, அடுத்த 2024 ஆல் டைம் ஹையில் தான் செல்லிங். அது வரைக்கும் கண்ணை மூடிட்டு ஹோல்டு அப்படியே ஹோல்டு. எதுவுமே பண்ண மாட்டேன். கண்ணை மூடிட்டு அப்படியே ஹோல்டு பண்ண போகிறேன். இந்த எல்லா காயின்ஸுமே 2024 புல் மார்க்கெட் ஆல் டைம் ஹை வரைக்கும் அப்படியே ஹோல்டு பண்ணிடுவேன். ஆனால் எல்லாமே ஜெம்ஸு. இந்த எடுத்திருக்க எல்லா காயின் இதில் லிஸ்ட்டு புதுசாக ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். புது நல்ல பொட்டன்ஷியல் காயின்ஸ் வந்துச்சுன்னா ஆட் பண்ணிப்பேன். இதை மென்டர்ஷிப்பில் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோடய லிஸ்ட்டு. இந்த என்ட்ரி எடுக்கிறவங்க, இந்த லிஸ்ட்டு பார்த்து என்ட்ரி எடுக்கிறவங்க, என்ட்ரி வந்து உங்களோட சாய்ஸ் தான். 2024 புல் மார்க்கெட்டுக்கு நீங்கள் விற்க போகிறீங்கன்னா இன்றைக்கி என்ட்ரி எடுக்கிறது பெஸ்ட். ப்ரோ நான் இன்றைக்கி வாங்கிட்டேன் ப்ரோ, 2024 ஆல் டைம் ஹையில் தான் செல் பண்ண போகிறேன்னா இந்த லிஸ்ட்டை வாங்கிக்கோங்க. ப்ரோ அடுத்த 3 மாதத்துக்கு எனக்கு லாபம் தருமா ப்ரோ, 4 மாதத்துக்கு லாபம் தருமா ப்ரோன்னு கேட்டு பை பண்ணிங்கன்னா சாரி, அதுக்கு எனக்கு ஆன்சர் கிடையாது. ஆஃப்டர் 1 இயர் ஆர் 1.5 இயர் இது உங்களுக்கு டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். பட் இப்போது நீங்கள் இதில் போய் லாக் ஆகிக்கிட்டிங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாது. இந்த 3 months 4 months ஷார்ட் டியூரேஷனுக்காக பை பண்ணாதீங்க. திஸ் இஸ் லாங் டேர்ம் பையிங். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. லாங் டேர்ம் பையிங் வேறு, ஷார்ட் டேர்ம் பையிங் வேறு. இது லாங் டேர்ம் பையிங். நீங்கள் வாங்குறீங்கன்னா அடுத்த புல் மார்க்கெட்டில் தான் விற்கணும். ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் டவுட் இருந்துச்சுன்னா டெலிகிராம் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ 2வது என் மென்டர்ஷிப்பில் ஒரு புது அப்டேட் நான் பண்ணியிருக்கேன். இந்த டைம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்கான மென்டர்ஷிப் புல் மார்க்கெட் வரைக்கும் இருக்கும். இட் இஸ் நாட் கோயிங் ஃபார் 2 months. பக்காவாக அடுத்த புல் மார்க்கெட் வரைக்கும் கைடன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி எப்பப்போ தேவையோ செஷன்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் இனி இருக்காது. அடிக்கடி எப்போ தேவையோ அப்போ செஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை ப்ரோ எனக்கு கைடன்ஸ் தனியாக வேணும், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில்
எனக்கு இந்த லிஸ்ட் தனியாக ஹேண்டில் பண்ண முடியாது, என்ட்ரிஸ்லாம் கொஞ்சம் தப்பு பண்ணுவேன், சைக்காலஜிக்கலாக மிஸ்டேக் பண்ணுவேன், எனக்கு கைடன்ஸ் வேணுன்னா மென்டர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஃபோர்ஸ் பண்ணலை, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான மென்டர்ஷிப். ட்ரேடிங் அதில் சைட் பார்ட்டு தான். மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் இந்த மென்டர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறது, நாட் ஃபார் ட்ரேடிங். ட்ரேடிங் இருக்கும், அது எல்லாமே சொல்லுவோம், பட் அது மேஜராக இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட் தான் அங்கே மேஜர். இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது, திடீர்னு நமக்கு ஃபண்டு வர அது எப்படி சைக்கிள் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன ட்ரிக்ஸ் இருக்குது, எப்படி காயின்ஸ் பிக் பண்ணலாம், எப்படி டைம் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை மென்டர்ஷிப் ஜாயின் பண்ணால் மறக்காமல் டெலிகிராம் இல்லை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய். ஸோ மறக்காமல் இந்த லிஸ்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஓகேவா? மறக்காமல் இந்த லிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஓகே.